ஏன் அன்பு, என்னடி இது? ஏன் கிளம்பாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? கலை, தலைவாரி முடிச்சாச்சு. இந்தா உள்ள போ. என்னது உட்கார்ந்துட்டு இருக்கனா? வேலை தானே பாத்துட்டு இருக்க. கொஞ்சம் கூட சரியில்லை அன்பு. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு தான் இருக்கேன். தேவையில்லாத வேலையெல்லாம் இன்னைக்கு இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. எப்பவும் போலதான் நான் வேலை பாத்துட்டு இருக்கேன். நான் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்ண போறேன்? நடிக்காதடி. சும்மா இருந்த முடியை களைச்சு போட்டு இப்ப எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு தலைவாரிட்டு இருந்த? ரிசப்ஷன் கிளம்பணும்ல, டைம் ஆயிடுச்சு வேற. இப்ப இது உனக்கு தேவையா? மலர் இங்க இருந்திருந்தா நான் கிளம்பி இருப்பேன். அவ ஏதோ எமர்ஜென்சி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா. ஆனா டைம் ஆகுறத பார்த்தா இப்போதைக்கு அவ வர்ற மாதிரி தெரியல. அன்பு, இப்ப எதுக்கு வெறுப்பேத்துற? மலர் வர லேட் ஆச்சுன்னா நீ ரிசப்ஷன் வர மாட்டியா? நீ வரலன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் கிளம்பி இருக்க மாட்டேன்ல. எதுக்கு கீதா என் கூட போட்டி போட்டு பேசிக்கிட்டே இருக்க? நீ ரெடி ஆயிட்டல, நீ ரிசப்ஷனுக்கு கிளம்பு. என்னது, நான் கிளம்பி போகணுமா? அப்ப நீ? நான் வரது இருக்கட்டும், குழலைக்கு நீ தானே மேக்கப் போட்டு விடணும். நீ முன்னாடி கிளம்பி போ. கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நீ எப்பதான் கிளம்பி வருவ? நீ பேசுறதையும் பண்றதையும் பார்த்தா கிளம்புற மூட்ல இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏய், உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். நீ இப்ப வர போறியா இல்லையா? இல்ல கீதா, நான் வரல. வரலையா? என்னடி விளையாடுறியா? நீ வராம நான் மட்டும் போய் அங்க என்ன பண்றது? இல்ல கீதா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ போயிட்டு வா. சரி, நான் போறேன். ஆனா அங்க போனா எல்லாரும் உன்னதானே கேட்பாங்க. நான் என்ன சொல்றது? எதையாவது சொல்லி சமாளி கீதா. இதையெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? எதுக்குடி சமாளிக்கணும்? நீ ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? அதுக்கு காரணத்தை சொல்லு. நீதான் சிவத்தை புரிஞ்சுக்கிட்டல. அவர் மேல உனக்கு எந்த கோவமோ வருத்தமோ இப்ப இல்லல்ல. அப்புறம் என்னடி? என்னடி இப்படி பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்? சிவம் மேல எந்த கோவமும் வருத்தமும் இப்ப இல்ல. ஆனா என்னால வர முடியாது. போதுமா? அப்படி வா வழிக்கு. இதே தானே நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். சிவம் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத பாக்க உனக்கு தைரியம் இல்ல அதானே? ஆமா. இப்ப என்ன அதுக்கு? உன் மனசுல சிவம் இல்லன்னு எப்படி எல்லாம் சாதிச்ச? இப்பதான் உனக்கு உறுத்துதா? தேவையாடி இதெல்லாம்? அவங்க சொன்னதை கேட்டு அப்பவே சிவத்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கலாம்ல. புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறியடி. என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற கீதா. சிவம் குழலிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா அதை என்னால பார்க்க முடியாது, அவ்வளவுதான். இதுதான் என் லைஃப்னு நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சேன். நான் ஏன் வருத்தப்படணும்? நம்பிட்டண்டி. நிஜமாதான் கீதா. ஆனா சிவம் இப்ப வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னு புரிஞ்சுக்கவே இல்ல. ஓ, சிவம் புரிஞ்சுக்கல. மேல சொல்லு. அவர் என்ன பாக்குற பார்வையில அவ்வளோ காதல் தெரியுது. அது யாருக்குமே நல்லதில்ல. இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டும்போது அவர் மனசுல என்ன நினைக்கிறது ரொம்ப தப்பு தானே? அப்புறம் கீதா, நான் சொல்றது விளையாட்டு இல்ல. எனக்கு பயமா இருக்கு. என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏற்கனவே எல்லார் மனசுலயும் அப்படி ஒரு பயம் இருக்கு. அதுலயும் குழலியோட பாட்டி என்கிட்ட நேரடியாவே என் பேத்தி வாழ்க்கையில உன்னால ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏய், அவ வாழ போற வாழ்க்கையே நீ விட்டு கொடுக்கற வாழ்க்கை தாண்டி. சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் தான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. புரியுதுடி. ஆனா இப்பவும் சொல்ற, நீயே உன்னை ஏமாத்திக்கிற.
உன் மனசுக்குள்ள எல்லாத்தையும் நீ எவ்வளவுதான் பூட்டி வச்சாலும் அப்பட்டமா உன் முகத்துல தெரியுது. நீ இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி இருக்கா. அவளுக்கு மேக்கப் பண்ண என்ன அனுப்புற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? போடி. கீதா விட அன்பு. இப்ப கூட ஒண்ணும் இல்லடி. நீ மனசு வச்சா உன் வாழ்க்கையும் சிவத்தோட வாழ்க்கையும் மாறும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏன் அப்புறம் உன் இஷ்டம். நான் கிளம்புறேன். வணக்கம். வாங்க மேடம். வாங்க. வெல்கம். வணக்கம். குழலி எங்க இருக்கான்னு கேட்டுட்டு வந்த வேலையை முடிச்சிட்டு முதல்ல கிளம்பிடணும். கீதா, இப்பதான் வரியா? ஆமா. குழலி எந்த ரூம்ல இருக்கா? தோ அங்க. சரி. ஒரு நிமிஷம். ஐயோ, அன்பை பத்தி கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கீதா, நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியும்ல? சொல்லு. தெரியும்ல? எதுவும் கேட்டக்கூடாதுன்னு என்ன அவாய்ட் பண்ணிட்டு ஓட பாக்குறேல? அது தெரியல சிவம். அப்போ அவ வேணும்னே தான் வரலையா? அவ வருவாளா மாட்டாளா? சிவம், உங்களுக்கு நேரம் ஆக போகுது. குழலி கழுத்துல நீங்க தாலி கட்ட போறீங்க. அவ உங்க பொண்டாட்டி ஆக போறா. நான் கேட்ட கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கீதா? இருக்கு சிவம். எனக்கு நல்லா தெரியும் நீங்க அவளை மனசார விரும்புறீங்க. நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டது நீங்க 2 பேரும் சேரணும்னு தான். ஆனா அது நடக்க வாய்ப்பு இல்லாம போச்சு. அதுக்கப்புறமும் நீங்க அவளை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம் சிவம். உங்க லைஃப் நிம்மதியா இருக்கணும். இதையே ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு மனசை மாத்திக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. சரி, அது என்னோட பிரச்சனை. அவ வருவாளா மாட்டாளா? வரமாட்டேன்னு சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்ல. காலையில நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். அவ வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. கேக்குறப்பதான் நான் வரல, நீ போயிட்டு வான்னு சொல்றா. ஏன் இப்படி பண்றா? என்ன அவ புரிஞ்சுக்கவே மாட்டாளா? அவ வரலன்னு சொன்னா நீ ஏன் விட்டுட்டு வந்த? நான் என்ன பண்ணட்டும்? வாடின்னு கூப்பிட்டா இதேதான் அவளும் சொல்றா. என்னை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்றா. அவ மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. என்னென்னமோ சொல்லி அவ மனசு அவ குழப்பிட்டு இருக்கா. அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அவகிட்ட வெளிப்படையாவே கேட்டுட்டேன் சிவம். அந்த பொண்ணு கழுத்துல சிவன் தாலி கட்டுறத பார்க்க உனக்கு தைரியம் இல்லையான்னு கேட்டேன். இதுக்கு மேல நான் என்ன கேட்க முடியும் சொல்லுங்க? கேள்வி வெளிப்படையா இருந்து என்ன பிரயோஜனம்? பதில் வெளிப்படையா வர மாட்டேங்குதே. அதனால்தானே இந்த கல்யாணத்துல வந்து நிக்குது. நாங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆகி என்னால கல்யாணம் நின்னு போயிடக்கூடாது. அதனாலதான் நான் வரலன்னு சொல்லிட்டு அவ வீட்லயே இருக்கா. சாரி சிவம், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். பட் முடியல. வாழ்க்கை அவளுக்குன்னு என்ன எழுதி வச்சிருக்கோன்னு தெரியல. சரி, நான் போய் குழலிய பாக்குறேன். குழலி இங்கதான் இருக்கா? என்ன ரொம்ப சீரியஸா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. குழலி அது
ம். நான் மட்டும் உங்க இடத்துல இருந்திருந்தா இவங்களுக்கு செம்ம டோஸ் கொடுத்திருப்பேன். ஏதோ கெஸ்ட் மாதிரி இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. ஆமா, என் கல்யாணத்தோட சீஃப் கெஸ்ட் எங்க? என்ன முழிக்கிறீங்க? எங்க அன்பு அக்கா? ஆளே காணோம். ஓ, என்ன தேடிட்டு உள்ள போயிட்டாங்களா? இல்ல ஆ, அவ வரல. என்னது, வரலையா? ம், என்ன சொல்றீங்க? அது எப்படி வராம இருக்க முடியும்? ஏன் வரல? சரி, நீங்க வாங்க, நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். குழலி நீ கல்யாண பொண்ணு, முதல்ல ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும். வா. என்ன பேசுறீங்க நீங்க? அது எப்படி அவங்க எல்லாமே எங்க கல்யாணம் நடக்கும்? வெளியே போனா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. நினைச்சா நினைக்கட்டும். இதோ இவரை வச்சுதானே நான் போறேன். இவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சரி, நீங்க சொல்றதுனால நான் போகல. ஆனா நான் கால் பண்ணி கேக்குறேன். ஹலோ ஹலோ அன்பாக்கா, எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. நான் இன்னும் ரெடி ஆக வேண்டாமா? என்ன சொல்ற குழலி? இன்னும் ரெடி ஆகலையா? கீதா வந்திருப்பாளே, இன்னுமா வரல? அவங்க எல்லாம் அப்பவே வந்துட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் வரலையே. குழலி, ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலை, லீவு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னா? அந்த சுகுமாரா? அவன் இத வேணும்னே பண்ணிருப்பான். அந்த வேலையை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வாங்கக்கா. அது அவனுக்கு தானே கஷ்டம். ஆனா நீங்க வரலனா நான் மேக்கப் போட்டுக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே கஷ்டம். குழலி, என்ன வார்த்தை பேசுற நீ? தயவு செஞ்சு போய் ரெடி ஆகு. எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க. அப்போ நீங்க இங்க வர முடியாது. ஆபீஸ்ல வேலை இருக்கு, அதானே? ஆமா குழலி, சாரி. சரி விடுங்க. உங்களால எப்ப வர முடியுமோ அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன, இனி அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. பாவம். என்னக்கா பேசாம இருக்கீங்க? நீங்க வந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு உங்களுக்கு தான் முத பத்திரிக்கை கொடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? அப்படி இல்ல குழலி. அதெல்லாம் இல்ல. இப்ப நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீங்க கிளம்பி வரீங்க, அவ்வளவுதான். கிளம்புறீங்களா இல்ல நானே வந்து உங்களை கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நானே வரேன். அது சீக்கிரம் வந்துருங்க. அக்கா இப்ப வந்துருவாங்க. நீங்க வாங்க, நாம ரூமுக்கு போலாம். அன்பக்கா வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேக்கப் ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க வாங்க. இல்ல, நான் இப்படி ஆகக்கூடாது. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணிருக்கேன். அதுதான் எல்லாருக்குமே நல்லதும் கூட.
அக்கா வந்துட்டீங்களா? என்ன குழலி இது, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? இன்னும் மேக்கப் பண்ணவே ஆரம்பிக்கலையா? நேரம் ஆகுதுல்ல. ஆமா, கீதா எங்க? கீதாக்காவும் இனியாவும் பூ எடுத்துட்டு வர போயிருக்காங்க. நீங்க எப்படி வராம இருந்தீங்க? நான் அவ்வளவு சொல்லிருக்கேன்ல, இப்படி பண்ணிட்டீங்க. இல்ல குழலி, அது நிஜமாவே ஆபீஸ்ல வேலைதான். அப்போ நீங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடியே லீவ் போடல, அப்படிதானே? நான் எவ்வளவு அப்செட்டா இருந்தேன்னு தெரியுமா? உள்ள வரும்போது டென்ஷன், உள்ள வந்து பார்த்தா நீங்க வரலன்னு சொன்னாங்க. அது அதுக்கு மேல டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க வரலன்னா நான் அப்படியே விட்டுருவேன் நினைச்சீங்களா? நான் கிளம்பி உங்க வீட்டுக்கே வந்திருப்பேன். உள்ள வரும்போது டென்ஷனா? என்னாச்சு? என்ன ஆச்சா? வீட்ல கட்டியிருந்த வாழை மரம் எனக்கு அப்பத்துல இருந்தே மனசே சரியில்லக்கா. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பாட்டி புலம்பிட்டே இருப்பாங்க. இப்ப எனக்கும் அப்படிதான் தோணுது. குழலி, சரியா கட்டியிருக்க மாட்டாங்க, அதனால விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய நல்ல காரியம் நடக்கும்போது திருஷ்டி கூட ஆயிருக்கும்ல. மரம் விழுந்ததுல திருஷ்டியெல்லாம் போயிடுச்சு. என்னம்மா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? நடந்தது எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாளா? அவங்க கிட்ட சொன்னா எனக்கு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். விடுங்க பாட்டி, பரவாயில்ல. நீங்களும் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. பாட்டி, திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு இவங்க சொல்றாங்க, அதுவும் சரிதானே? அடியே, இதேதான் நாங்களும் சொன்னோம். மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்த. எப்பதான் அலங்காரம் பண்ணி ரெடியாக போற? இப்படியே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தா நேரத்துக்கு அவங்க கூப்பிடும் போது அங்க வந்து நிக்க வேண்டாமா? பாட்டி, அதான் கீதாக்கவும் அன்பக்கவும் இருக்காங்கல்ல, சீக்கிரம் ரெடி பண்ணிடுவாங்க. ஐயோ பாட்டி, நீயே மேக்கப் கம்மியா போட்டிருக்க, டல்லா இருக்கே பாட்டி. என்ன என்னடி சொல்ற? நிஜமாவா? எங்க பாப்போம். என்ன நீங்க என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்க வயசுல உங்களை விட அழகா இருந்தேன். இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் இல்லாமையே. என்ன பார்த்து சிரிக்கிறீங்களே? ஹாய் அன்பாண்டி. இனியா, எப்படி வந்த? நான் பூ எடுக்க போயிருந்தேன். குழலி சொன்னா, நான் இப்பதான் வந்தேன். ஹே இனியா, Dress சூப்பரா இருக்கு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி, அப்பாதான் வாங்கி கொடுத்தாரு. குழலி ஆண்டி கூட நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. என்ன நீ கோயிலி ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா, குழலி அக்கான்னு கூப்பிட கூடாதுன்னு பாட்டி சொன்னாங்க. ஆமாண்டி, உங்க பாட்டி சொன்னது சரிதான். அதுக்காக இவள நீ ஆண்டின்னு கூப்பிடுவியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? தெரியுமே, அத்தை சித்தி எல்லாமே ஆண்டின்னு தானே கூப்பிடுவாங்க. அடியே, அதெல்லாம் இங்கிலீஷ்காரனுக்குடி. நமக்கு தான் அத்தை, சித்தி, பெரியம்மான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அத சொல்லி கூப்பிடு. இப்ப நான் என்னதான் சொல்லி கூப்பிடணும்? ஏய், சிரிக்க என்னடி இருக்குதுல? ஏய் இனியா, குழலிய இனிமே நீ அம்மான்னு தான் கூப்பிடணும். பாட்டி, அதெல்லாம் போக போக தானா வரும், அவளை ஏன் கஷ்டப்படுத்துற? இனியா, உனக்கு என்ன எப்படி கூப்பிடணுமோ அப்படியே கூப்பிடு. ஏய், நீ சும்மா ரெடி. இதெல்லாம் ஆரம்பத்தில இருந்தே பழகுனாதான் வரும். ஸ்கூல்ல நீ அம்மானு தானே கையெழுத்து போட்டிருக்க, ஆண்டி நான் போட்ட. பாட்டி, இனியா, நீ இவள அம்மானு கூப்பிடு, கோயிலி அம்மானு கூட கூப்பிடு. கூப்பிட சொல்லுடி, அம்மானு கூப்பிட சொல்லுடி. பாட்டி, கோயிலி அம்மானு சொல்லு, அது கூட பரவாயில்ல. ஆனா இந்த ஆண்டி கீண்டில சொல்லக்கூடாது. இனியா, இப்ப கூப்பிடு, அம்மானு சொல்லுடி. ஐயோ, அம்மானு சொல்ற. பாட்டி, ஏய், விடு பாட்டி, அவளை போட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இனியா, நீ போ. ஏண்டி, நீதான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிற?
அவளையும் அப்படியே வளர்த்தீனா ஊர் உலகம் பூரா உன்னை தப்பா தாண்டி பேசும். பாட்டி, வர வர உன் கற்பனைக்கு அளவில்லாம போயிடுச்சு. பேசாம இருக்கியா? பாட்டி, நீங்க வருத்தப்படாதீங்க. இனியா குழலிய அம்மானு கூப்பிடுவா. நான் அவகிட்ட பேசுறேன். கீதா, இந்த சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல.